ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ராஜ்மா தால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ராஜ்மா தால் நீங்கள் கீ ரைஸ் கூடவும் ஜீரா ரைஸ், சப்பாத்தி, நான் கூடலாம் சாப்பிட்டிங்கன்னா நல்ல காம்பினேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி 4 எடுத்திருக்கேன். ராஜ்மா தால் 150 கிராம் எடுத்திருக்கேன். இதை 4 hours ஊற வச்சுட்டு நீங்கள் ஒரு 8 இல்லை 9 விசில் விட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது நல்லா வெந்துடும். அப்படி ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா நான் ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் இந்த ராஜ்மா தால் எவ்வளோ ராஜ்மா தால் போடுறீங்களோ அதை நல்லா ஒரு கடாயில் நல்லா வறுத்துக்கோங்க. வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு அப்புறம் நீங்கள் குக்கரில் அதே 8லேருந்து 9 விசில் இல்லை 10 விசில் கூட வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்திருக்கும். ஆக்சுவலாக என் மாமியார் எனக்கு சொன்னது. 4 தக்காளியை எக்ஸ் மாதிரி மேலே கட் பண்ணிவிட்டு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி தட்டு போட்டு மூடி வச்சு நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததும் அந்த ஸ்கின் எல்லாம் சாஃப்ட் ஆகிட்டு நம்ம பிரித்தோன்னா அது பிரிக்க வரணும். அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சூடு ஆறுனதும் இந்த மாதிரி பிரிக்க வந்துச்சுன்னா போதும், நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் அதில் சீரகம் போட்டு 4 தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ 1.5 வெங்காயம் எடுத்துக்கினேன். இது பெரிய வெங்காயங்கிறதுனால நான் 1.5 வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இந்த ராஜ்மா தாலுக்கு டொமேட்டோ தான் நிறையா இருக்கணும். ஸோ இது நல்லா வதங்கட்டோன்னு 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்புறம் அது நல்லா வதங்கினதும் 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன் நான். நீங்கள் கடையில் வாங்கினதாக இருந்தாலும் ஓகே தான், இல்லை நீங்களாக அரைச்சதாக இருந்தாலும் ஓகே. ஆனால் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுட்ரு, அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதும் அந்த அரைச்சி வச்சுருக்க தக்காளி பியூரியை இதில் போட்டுக்கோங்க. போட்டு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. நல்லா அது பாயில் ஆகட்டும். அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு 5 to 10 minutes ஆகிடும். அது வரைக்கும் அதை அப்படியே விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா பாயில் ஆகட்டும்னு நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்க ராஜ்மா தாலை அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் நல்லா அது கொதித்ததும் அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை போட்டுட்டு பட்டர், நீங்கள் எவ்வளோ தால் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் போட்டு நல்லா அது உருகட்டோன்னு அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது ஹோம் ஸ்டைல் குக்கிங்கு. இதே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்னால் இதில் ஃப்ரெஷ் க்ரீம் நிறையா ஆட் பண்ணுவாங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ராஜ்மா தால் நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு. அப்புறம் பிளான்ச் பண்ணி வச்சுருந்த என் டொமேட்டோ தண்ணி இதில் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். ஏன்னா என்னோடது கொஞ்சம் திக்காக ஆகிடுச்சு. அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற்றி கொதி வந்ததும் நிறுத்திக்கோங்க. சுவையான ராஜ்மா தால் ரெடி. தேங்க்யூ.